ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்லயும் கால் பண்ணியும் கேட்குற விஷயங்கள் ஒண்ணுதான். நிறைய அமௌண்ட் திடீர்னு கட்ட சொல்றாங்க. ஒரு 5000 கட்ட சொல்றாங்க, 10,000 12,000 எல்லாம் கட்ட சொல்றாங்க திடீர்னு. ஓலாவா இருந்தாலும் சரி, ஊபரா இருந்தாலும் சரி. சில டாக்ஸி கம்பெனிங்க ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு அமௌண்ட் பல்கா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு கேட்கறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அது டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ 2022 லாஸ்ட்லயோ 2023 ஸ்டார்டிங்ல நினைக்கிறேன், அந்த அமௌண்ட் கட்ட சொன்னாங்க. அந்த கட்டினாதான் அது அன்லாக் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் சொன்னாங்க. எனக்கும் அப்போ அது தெரியல என்னன்னு. அப்போ அது டிடிஎஸ்ன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணல. அப்போ நம்ம டவுட்டா இருந்தது. கால் பண்ணி கேட்கும்போது டிடிஎஸ் தான் அந்த அமௌண்ட், டிடிஎஸ் கட்டினாதான் நீங்க இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கட்டினதுக்கு அப்புறம் தான் வண்டியை அன்லாக் பண்ணி விட்டாங்க. இந்த டவுட் புதுசா வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு இப்போ ஒரு உடனே வந்து ஜாயின் பண்ண உடனே எல்லாம் இருக்காது. அது வண்டி ஓட்டி கொஞ்ச நாள் ஆகும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அது கட்ட சொல்லும்போது அவங்க திடீர்னு என்ன இவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்ட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்து நம்ம கிட்ட கேட்கறது உண்டு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு ட்ரிப் எடுக்கும்போது நம்ம ஃபேர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிடிக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஓலா இருந்தாலும் சரி, ஊபரா இருந்தாலும் பிடிக்கிறது பார்த்துருப்பீங்க. இது கமிஷன் போக கமிஷன் ஒரு அமௌண்ட் பிடிக்கும். அது இல்லாம ஒரு 5% டாக்ஸ்ன்னு சொல்லி பிடிப்பாங்க. அது இல்லாம ஒரு டிடிஎஸ்ன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பைசான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வைப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 1% தான் பிடிப்பாங்க. சம்டைம்ஸ் 2% கூட பிடிக்கிறது உண்டு. அது முன்னாடி எல்லாம் எப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபேரோட சேர்ந்து பிடிப்பாங்க சில பேருக்கு. சில பேருக்கு ஃபேர்ல டாக்ஸ் மட்டும்தான் பிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது டாக்ஸ் மட்டும் பிடிக்கும்போது இந்த அமௌண்ட் சேர்ந்து சேர்ந்து வருது இல்லையா? இந்த அமௌண்ட் நம்மளோட பிஹேவியர்ல நம்மளுக்கு பதிலாக நான் யூபரா இல்ல ஓலாவோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி அவங்க பே பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குதான் இந்த டிடிஎஸ்ஸா பிடிக்கிறது. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ட்ரிப்லயும் பிடிக்க வேண்டியது அவங்க பிடிக்க மாட்டாங்க. பிடிக்காம அப்படியே கொஞ்சம் விட்டுருவாங்க. அதாவது அது ரூல் என்ன பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேல, அதாவது நீங்க 5 லட்சத்துக்கு மேல நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டிடிஎஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல நீங்க ஒரு 7 lakhs ஸ்லாப்ல இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு மேல நீங்க டாக்ஸ் கட்ட தேவை இருக்கும் இல்லையா? அதுக்கு மேல நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்துச்சுன்னாக்கா அது நீங்க இதுல இருந்து டிடெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி ஒரு 1% டிடிஎஸ் பிடிச்சு வச்சிடுவாங்க. அதுதான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். அதுவும் 5 lakhsக்கு மேல வண்டி ரெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். மற்றவங்களுக்கு அது தேவை இருக்காது. அதனால நம்ம 5 lakhs ஆகும்போது ஊபர்ல இருந்தாலும் சரி, ஓலாவில் இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுக்கு அந்த 5 lakhsக்கு உண்டான எவ்வளவு பிடிக்கிறாங்களோ அது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மாறும். ஓலா இருந்தாக்கா எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பான்னு கரெக்டா எனக்கு தெரியல. ஊபர்ல 1% பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அந்த 1% 5 lakhsோட 1%னாக்கா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees. 5,000 rupees நீங்க கட்ட சொல்லுவாங்க. அந்த 5,000 கட்டினாதான் உங்களுக்கு வண்டி அன்லாக் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுற ஒவ்வொரு ட்ரிப்லையும் பாத்தீங்கன்னாக்கா 1% இல்ல 1.5% அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது 100 ரூபாய் ஓட்டுனாக்கா உங்களுக்கு ₹1 டிடிஎஸ்ன்ற இதுல போயிடும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓட்டினாக்கா ₹10 டிடிஎஸ் பிடிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு இது பிடிச்சது நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா ஊபர் சைட்ல இருந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஓலாவிலே இருக்கு. சில பேருக்கு இது 10,000 15,000 அந்த மாதிரி எல்லாம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. அது ஏன்னாக்கா 10,000 கட்ட சொல்லியிருந்தாக்கா ஒருவேளை 2% கமிஷன் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. இல்லைன்னாக்கா அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டி ஓட்டி இருப்பாங்க. அது வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த அமௌண்ட் கட்ட சொல்லி இருப்பாங்க. இந்த அமௌண்ட் கட்டினாக்கா கவர்மெண்ட்டுக்கு போகுது, நான் தான் ஐடி எதுவும் ஃபைல் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்கறவங்களுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க 5,000 10,000 எவ்வளவு கட்டுறீங்களோ கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கட்டியாச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்க மார்ச் 31 மேல ஏப்ரல்ல நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு, நான் ஊபர்ல ஒர்க் பண்றேன் இல்ல ஓலால ஒர்க் பண்றேன், என்னோட ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ணும்போது நம்ம பேர்ல இவங்க கெட்டிருக்காங்களான்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? நம்மளுக்கு காசு வருதா இல்லையான்றது செகண்டரி. எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்துச்சு, இவங்க வாங்கிட்டு டிடிஎஸ் வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிருக்கிறதுக்காகவே நாம என்ன பண்ணோம், ஒரு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணா சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நம்ம பேர்ல நம்ம பான் கார்டு வச்சுதான் அதெல்லாம் பண்றாங்க இல்லையா?
அப்போ நம்ம பான் கார்டு மேல ஊபரா ஓலாவா யாரா இருந்தாலும் நம்ம பேர்ல வாங்கின டிடிஎஸ் எவ்வளவு கட்டியிருக்காங்கன்றது நம்மளுக்கு கரெக்டா தெரியும். இவ்வளவு நம்ம கட்டின அமௌண்ட் அங்க கட்டல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஊபரே ஓலையோ கேள்வி கேட்கலாம். என்கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு நீங்க டிடிஎஸ் கட்டலையா, இல்ல கட்டி இருந்தாக்கா அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கொடுப்பாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கட்டியிருக்காங்களா கட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டி இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம அந்த டிடிஎஸ் கட்டின அமௌண்ட்டை நம்ம திரும்பி பெறலாம். அதாவது நம்மளுக்கு 7 லட்சம் டாக்ஸ், 7 லட்சத்துக்கு மேல வருமானம், அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ் இல்லை, நெட் இன்கம் எவ்வளவு வருது அப்படின்றது தான். நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் இல்லை 15 லட்ச ரூபாய்க்கு கூட வண்டி ஓட்டி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மளுக்கு இன்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்ஸும் போக, ரிடக்ஷன் எல்லாம் போக உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்க்கு மேல வருது அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த காசை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இல்ல இருக்குனாக்கா அந்த காசுல இருந்து நீங்க ஐடிஆர் கம்மி பண்ணி எவ்வளவு கட்டணுமோ அது மைனஸ் பண்ணிட்டு மீதி உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் பண்றது. நீங்க நம்ம ஒரு 20 to 20 lakhs வரைக்கும் எல்லாம் டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு ஒண்ணுமே டாக்ஸ் கட்டுறதுக்கு அவசியம் இருக்காது. ஆனாலும் நீங்க இவ்வளவு நாங்க ஏர்ன் பண்றோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நீங்க தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றது. ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வருமானம் இல்லை, நம்ம டாக்ஸ் கட்டுற ஸ்லாபுக்குள்ள வரல அப்படின்னாக்கா நீங்க கட்டின டிடிஎஸ் உங்களுக்கு திரும்பி வந்துடும். நீங்க இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றது மூலமா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஓன் ஹவுஸ் கிடையாது, கேரண்டர் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி லோன் தர மாட்டாங்க பாருங்க. வீடு அல்ல இப்போ ஒரு கார் வாங்க போகும்போது லோன் தர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 years 4 years நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ஐடிஆரோட டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாக்கா கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போற அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சாலரிடு பர்சன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஈஸியா பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய வரும். அதனால நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. ஐடிஆர் ஃபைல் பண்றவங்களுக்கு இந்த டிடிஎஸ் பிடிக்கிறத பத்தி கவலையே வேணாம். ஐடிஆர் ஃபைல் பண்ணல, இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணல, நான் டிடிஎஸ் ஓட்டல, டிடிஎஸ் கட்டல, அதாவது நான் 5 lakhsக்கு உள்ளதான் ஓட்டுறேன், ஊபர்ல 5 lakhsக்கு உள்ளதான் ஓட்டுறேன், ஓலால ஒரு 5 lakhsக்கு உள்ளதான் ஓட்டுறேன் அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. அப்படி 5 லட்சத்து ரூபாய்க்கு மேல ஓட்டினாதான் சாதாரணமா டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கும். அது இல்லாம உங்ககிட்ட இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இயர் எண்டிங்ல அந்த கம்பெனி உங்களுக்கு இதை ரீஎம்பர்ஸ் பண்ணணும். உங்களுக்கு உங்க பேங்குக்கு அது ரீக்ரெடிட் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க ஓட்டாதனால நாங்கள் டிடிஎஸ் கட்ட தேவையில்லை. அதனால அந்த கம்பெனி, எந்த கம்பெனியில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ அந்த கம்பெனி இந்த டிடிஎஸை உங்கள் கணக்குக்கு வர வைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 5 lakhsக்கு மேலே தாராளமாக எல்லாருமே ஓட்டிடுறதுனால நீங்கள் ஈஸியாக அந்த 5,000 குறைஞ்சது டிடிஎஸ் கட்ட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆஃப்டர் 5 lakhsக்கு மேலே ஓட்டுற ஒவ்வொரு ட்ரிப்லையும் உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட், முதல்ல 1% பிடிப்பாங்க, இல்லைன்னா 1.5% பிடிப்பாங்க. அதுவும் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி இருக்கிற ஆளா இருந்துச்சுன்னாக்கா அவங்க 1% கீழே தான் பிடிப்பாங்க. அது கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு டிடிஎஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நான் போன வாட்டி தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணதை, எனக்கு கொஞ்ச நாள் பிடிச்சாங்க, ஒரு 6 மாசம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிடிக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியல. எனக்கு மார்ச்ல கடைசியா எல்லாம் சேர்த்து பல்கா இவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு பெருசா ஊபர் ஓட்டல. அதனால ஒரு வேளை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்றது கூட தெரியல. அது நம்ம மார்ச்சுக்கு பார்ப்போம். மார்ச்சுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது யாரும் பயப்பட வேணாம். இந்த டிடிஎஸ்ன்றது ஒரு சிம்பிள் மேட்டர் தான். இதனால இந்த அமௌண்ட் போயிடுமா, நம்ம இது கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது வேஸ்ட் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. கட்டுறது வேஸ்ட் கிடையாது, கட்டுறது ரீஃபண்டா எடுத்துக்கலாம். ஆனால் இது கம்பெனிங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணாதான் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஐடி ஃபைல் பண்ணிட்டு நீங்க டாக்ஸ் கட்ட சொல்லலை. வருமானம் எனக்கு இவ்வளவு வருது, இது இவ்வளவு செலவு இருக்கு, எனக்கு வரவுக்கு செலவு போக மீதி இவ்வளவுதான் என்னோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு வருமான சர்டிபிகேட் மாதிரி தான் இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றது. நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணாலும் நீங்க ஒரு வருமான சர்டிபிகேட் மாதிரி தான் இது கொண்டு போய் நீங்க பேங்க்ல காட்டினாக்கா உங்களுக்கு லோன் எல்லாம் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணி விட்டுருங்க. ஃபைல் பண்ணி விட்டு நீங்கள் உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ அவங்க கம்பெனிக்காக சொன்னாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெண்டிங்கில் இருக்கிற ரீஃபண்டாக டிடிஎஸ் அமௌண்ட்டு ஈஸியாக பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன் போன வருஷம்.
இந்த வருஷம் நம்மளது டிடிஎஸ் பிடிச்சாங்க. இந்த வருஷம் ஃபைல் பண்ணும்போது டிடிஎஸ் கட்டியிருந்தாக்கா நம்மளுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.